கர்த்தருடைய வார்த்தை கொண்டு என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். அதனால் எவ்வளோ தூரம் போய் வீணாக வரக்கூடாது இல்லையா? நமக்கு தேவை ஆத்தும அறுவடை. ஆமென், அல்லேலூயா. வைராக்கியமாக ஜபத்தில் நடத்தினார் சகோதரர். உமக்காக பரிசுத்தமா எத்தனை வருஷம் மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறான் என்பது முக்கியமல்ல. அவன் குறுகிய ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன ரொம்ப கவர்ந்தது அவர் ஜபத்தில். அதான் நான் ரொம்ப வருஷமாக ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அந்த பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இயேசுவோடு வாழாமல் 120 வருஷம் வாழ்ந்துட்டு நரகத்துக்கு போகிறத விட இயேசுவுக்காக ஒரு 4 வருஷம், ஒரு 10 வருஷம், ஏன் ஒரு 4 நாள், எத்தனையோ பேர் பக்தர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு 3 மாதம் கூட வாழலை. முழங்கால் போட்டு ஜபம் பண்ணியே அப்படியே போயிட்டாங்க. ஸ்காட்லாந்தில் ஒரு வாலிபர் அந்த பனி படர்ந்த அந்த தேசத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜபம் பண்ணியே அப்படியே ஆண்டவர்கிட்ட போயிட்டார். உடல் நலம் சரியில்லைப்பா, இந்த மாதிரி முட்டி போட்டு பனியில் போய் ஜபம் பண்ணாதன்னா கூட அவர் கேட்கல. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும். அதற்கு பிறகு ஒரு மாபெரும் எழுப்புதல். ஆண்டவர் அவர் ஜபத்தை கேட்டு அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருந்தார் பாருங்க. எழுப்புதல் வெடித்து சிதறியது. சினிமா தியேட்டரெல்லாம் சர்ச்சா மாறியது. சாராய் கடை, கல்லு கடையெல்லாம் அந்த காலத்தில் மூடப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காருக்கு வேலையே கிடையாது. அப்படி ஒரு எழுப்புதல் வந்தது. ஒரே ஒரு தேவ மனிதனுடைய முழங்கால் யுத்தம், முழங்கால் ஜபம். வசதியாக உக்காந்துருக்கூடாது. நான் சொல்லுவேன், ஜபம் என்றாலே முதல்ல நெடு முட்டி போடு, அதுக்கப்புறம் வலிக்குதா அடுத்த ஸ்டெப்புக்கு போ. வலிச்சா நீங்களே முதல்ல யோசனை பண்ணி நெடு முட்டி போட்டால் வலிக்குமோ என்னமோ அப்படின்னு உக்காண்டா அப்புறம் அடுத்த 15 நிமிஷம் கழிச்சு படுத்தம் தான் இருக்கணும். நீங்க முதல்ல நெடுமுட்டி போடு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வலிக்கிற மாதிரி உனக்கு தெரிதா அடுத்த ஸ்டெப்புக்கு போ. இல்லை சேர்ல உக்காரு, இல்லை நில்லு. படுத்துடக்கூடாது. உன் வாழ்க்கையே படுத்துரும். நல்லா ஜபம் பண்ணிட்டு நைட்டில் தூங்குறோமே, அப்போ படுக்கிற ஜபம் அது வேற. என் படுக்கையிலே உண்மை நினைக்கிறேன், அது என்னது? தூங்குறதுக்கு முன்னாடி பகல்லையே படுத்துட்டா ராத்திரியில் சாக வேண்டித்தான். ஒரு சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாராம், அருமையான திருச்சபை மக்களே, உங்ககிட்ட நின்று பேசி எனக்கு காலு முட்டி எல்லாம் வலிக்குது. இனிமேல் நான் சேர்ல உட்கார்ந்து கொண்டு பேச போகிறேன். அந்த ஐயர் சொன்னாராம், சபையார் எல்லாரும் ஏகபாகமா நீங்கள் நின்று பேசின பிரசங்கத்தை நாங்கள் உட்கார்ந்து கேட்டு எங்களுக்கு இடுப்பெல்லாம் வலிக்கிறது. இனிமேல் நாங்கள் படுத்து கொண்டே பிரசங்கத்தை கேட்க போகிறோம். போதகர் உட்கார்ந்தால் சபை படுக்கும், போதகர் படுத்தால் சபை தூங்கும், போதகர் தூங்கினால் சபை சாகும். அவ்வளோதான். அப்படிலாம் இருக்குது. இப்போ எங்கே போனாலும் என் செய்திக்கு முன்னாடி ஒரு குட்டி செய்தி ஒன்று கொடுப்பேன். இதுதான் அந்த குட்டி செய்தி, ஏற்றுக்கொள்ளுங்கள். அது திடீர்னு வர்றது, ப்ரிப்பேர் இல்லாத நம்ம கொடுக்க வந்த செய்தி. 48 வருஷமாக பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். என் வாயில் எவ்வளோ செய்தி இருக்கும், வாயில் மட்டும் எவ்வளோ இருக்கும், சிந்தனையில் எவ்வளோ இருக்கும், இருதயத்தில் எவ்வளோ இருக்கும், உடம்பு ஃபுல்லாக எவ்வளோ இருக்கும். அதிலிருந்து ஜபம் பண்ணி ஒரு வருஷமும் ஒரு டைரி. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னா, புதுசாக தயாரிக்கவே தேவையில்லை. புதுசாக தயாரித்து நூதன உபதேசத்துக்கு போயிட்டாங்க நிறைய பேர். துருபதேசம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் வியாதியே வராதான். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் பண நெருக்கடியே வராதான். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் எந்த பிரச்சனை போராட்டம் வராதான். அப்படி இயேசு சொல்லியிருக்கிறாரா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உண்டு, ஆனால் ஜெயித்தேன். அந்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அப்போஸ்தலர் 14:22 பவுல் எழுதுகிறார், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொல்லிட்டு போறார். நான் திருப்பி இங்க வருவனோ வரமாட்டனோ, அநேக கட்டுகள் காவல்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, ஆனாலும் ஆவியானவர் என்னை போகும்படி ஏவுகிறார். அப்படி சொல்லிட்டு போனார். மறுபடியும் திரும்பி அவர் வரல. இதுல சிறைச்சாதம் பண்ணிட்டாங்க ரோம்ல. அவருக்கு தெரியும் நம்ம அங்க போனா வரமாட்டோம்னு தெரியும். அவர் தன் மரணத்தை முன்கூட்டி அறிந்திருந்தார். இயேசுவின் சீடர்கள் யாருமே வயதாகி செத்ததா இல்லை, ஒரே ஒருத்தர் தான்
யோவான் சுவிசேஷகர் பத்மு தீவில் வயதான பிறகு மரித்ததாக கருதுகிறார்கள். ஒரு சில சரித்திரம் சொல்லுது வயசாக ஒன்றுதான், ஆனால் இயற்கை மரணம் இல்லை, அவரும் ரத்த சாட்சியை தான் மரித்தார் என்று சொல்லுகிறார்கள். அதனால ரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு அது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வந்தால் நாம் பயந்து கொண்டு ஓடவே கூடாது. அதை விட வாழ்ந்து பிரயோஜனம் என்ன? இயேசு மறுதளித்து விட்டு வாழ்ந்து பிரயோஜனம் என்ன? நடமாடும் பிணம், நரகம். இயேசுவை அறிக்கையிட்டு ரத்த சாட்சியா மரித்தால் நீண்ட ஆயுசு, பரலோகம். ஆமென், அல்லேலூயா. இதையும் ஒரு குட்டி செய்தியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்காரு நல்லவர், என்னை எப்படியாவது பாட்டுக்கிட்டு பாட விடுவாருன்னு என்னை நம்பி வந்துட்டாங்க. என் மனைவி அவங்க பைபிள் காலேஜ் படிச்சவங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் நல்லா நிழலுக்கு கூட பைபிள் காலேஜ் பக்கம் போனதில்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில், கர்த்தருடைய கிருபையினால் பாருங்கள், சொல்கிற உண்மை, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், கல்யாணம் நடத்தி வச்சுருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஊழியர்கள் ஐக்கியத்தில் பேசியிருக்கிறேன். அனுபவமா கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. அதனால் அனுபவங்கள். அதற்கு பிறகு பாருங்கள், இந்தியாவில், வட இந்தியாவில், சிங்கப்பூரில், மலேசியாவில், இலங்கையில் பைபிள் காலேஜில் டீச்சிங் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு போய் பயன்படுத்துகிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அதனால் பைபிள் காலேஜ் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருந்தால் குறிப்பிட்ட ஸ்டேஜில் பைபிள் காலேஜ் அனுப்பி படிக்க வைங்க. அதை படிச்சுட்டு அப்படியே அவங்க ஊழியம் சாயிட்டோம். எங்கள் காலமெல்லாம் அது ஒரு காலகட்டம். ஆமாம், அது வேற லெவல். தத்துருவமா மகனே, உன் வேலையெல்லாம் விட்டுட்டு என்னுடைய ஊழியத்திற்கு வருவாயா? வருகிறேன் ஆண்டவரே. குறுக்கு கேள்வியெல்லாம் கிடையாது, அப்படிதான் விட்டேன். இன்னொரு முறை, மகனே என் பேச்சு கீழ்ப்படிந்து துபாய்க்கு போகாமல் தங்கிவிட்டாய், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்று சொல்ல போகிறேன், செய்வாயா? தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிற வேலையையும் விட்டு விட்டு முழுவதுமாக என்னுடைய ஊழியத்திற்கு வருவாயா? வருகிறேன். இப்போ இருக்கிற பசங்க வெளிநாட்டு வேலைக்கு தான் போவானான்ட்ட, இதை கூட எதுக்கு வேணான்ற கேட்டுருவாங்க. அந்த காலத்தில் ஆபரகாம கூப்பிட்டப்போ அங்கே வசதி இருக்குதா, தண்ணி வசதி இருக்குதா, ஒட்டகம் கழுது எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு அங்கே பயிர் வயது கேட்கல, கண்மூடித்தனமாக போனார். அதுபோல தான் நாங்கள்லாம் வந்தோம். நாங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற ஊழியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு பைபிள் காலேஜ், பைபிளே தான் காலேஜ், பைபிளே தான் காலேஜ். காலேஜில் படிக்கிறப்போ என் சொக்கா ஒன்று விற்று பைபிள் வாங்கினேன். இருக்கிற 3 சொக்காவில் ஒன்றே ஒன்று தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே ஒரு பையன் என் கிளாஸ்மேட்டுக்கு கண்ணு, எப்போ பாரு, டேய் பவுல் அந்த சர்ட்டை கொடுத்துட்றா, நான் பைசா தரேன்னுவான். அதுதான் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். மீதி 2 இப்படி பார்த்தா ராணிப்பேட்டையே தேரும். அது ரஃப்பு. ஒரு நாள் வந்தது, அந்த நல்ல சட்டை துவைச்சி ஸ்பெஷல் அயன் பண்ணி அவனுக்கு 10 ரூபாய்க்கு விற்றேன். அந்த காலத்தில் பைபிள் 10 ரூபா. பிஒய்எம், இப்போ பிஒய்எம், அப்போ FGYMA விருதம்பட்டு ஸ்டான்லி அண்ணங்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்து புதுசாக ஒரு பைபிள் வாங்கினேன். படிக்க 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 என் உள்ளமெல்லாம் பரவசம் அடைந்தது. அல்லேலூயா. அப்போ தான் உன்னை என்னத்தை இதுக்கு மேலே உலகத்துக்காக நம்ம வாழணும், ஏசப்பாவே துதிச்சுன்னு அவருக்காக ஊழியம் செய்யலாமேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி வந்தவன் தான். மாதிரியை கட் பண்ணுங்க, பைத்தியக்காரன்னு தான் அப்படிதான் சொல்லிட்டாங்க சொந்தக்கார். இப்போ நான் பேசுறது என் பிரசங்கத்தில் குறைச்சிக்கிறேன், பயப்படாதுங்க. பிரசங்கத்தில் சாட்சி உனக்கு என்னடா ஆச்சு, நெட்டு என்னமோ லூஸ் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் செய்கிற வேலையை தான் விட்டுட்டேன்னா துபாய்க்கு போய் செய்யலான்னு எல்லாம் வாங்கி ஊரெல்லாம் சொல்லிட்டேன். எப்படா அப்புறமா நிறுத்திட்டேன். உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி சோறு போடுவாங்க கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்டால் பயந்துன்னு விட்டுட்டு வேலைக்கு போயிடுவான்னு நினச்சாங்க. அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பயந்துட்டாங்க. என்னது, நான் தான் ஒன்றும் பயப்படலையே, அதனால் அவங்க பயந்துட்டாங்க. உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி சோறு போடுவாங்கன்னாங்களே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சோறு பின்னாடி போட மாட்டாங்கடா, முன்னாடி தான் போடுவாங்கன்னு. இவனை திருத்தவே முடியாதியா, இப்படியே தான் எது கேட்டாலும் சொல்லிடுறான். அடுத்த டீம் குரூப் நம்பர் 2, நைனா இங்கே வா 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 உக்கார். சின்ன வயசு துடுக்குத்தனம், இப்போ ஒன்றும் தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண் பார்ப்பதற்கு பெண் வீட்டுக்கு போவாய். மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார், வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பைபிள் எடுத்துன்னு ஊரா சுற்றுகிறார். உன்னை நம்பி உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க கேட்டாங்கயா.
அவங்க கேள்வி கேட்ட அந்த காலகட்டம் கல்யாணத்தை பற்றி நான் யோசிச்சதே கிடையாது, அதை பற்றி எண்ணமே கிடையாது. பைத்தியம், கிறிஸ்துவுக்கு பைத்தியம். ஒருத்தன் சிகரெட் பிடிச்சுன்னு போயினுக்கிறான், நண்பா நரகத்தை நோக்கி ஓடுகிறாயே, கட்டி பிடிச்சி அழுதேன், சிகரெட்டை போட்டு ஓட்டான். இந்த சாட்சியை ஓரேப் சர்ச்சில் சொன்ன வேலூர்ல. அதை கேட்டு ஒரு பிரதர் மறுநாள் காலையில் டீ கடையில் சிகரெட் பிடிச்சி நின்றுக்கிறான். என்னுடைய ஃபார்முலா ஃபாலோ பண்ணி, நண்பா நரகத்தை நோக்கி ஓடுகிறாயே, கட்டி பிடிச்சி அழுது அவன் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வர்றான். எந்த ஃபெயிலியர், அவரது பாஸ். கனவு கண்டது நானு, நிறைவேற்றினது அங்க. அவர் போன் பண்ணி சொல்றாரு எனக்கு, பிரதர் உங்க காரியத்தை நான் கடைபிடிச்சேன், ஒரு ஆத்மா சர்ச்சுக்கு வருது. இப்போ என்னையா பண்ணீங்க? சிகரெட் பிடிக்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரியே போய் சொல்லிட்டேன். இப்படி ஒரு ஆத்ம பாரம். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், திடீர்னு நரகத்துல போய் ஜனங்க உணர அந்த சீனெல்லாம் திடீர்னு வரும், அப்படியே விட்டுருவேன், சாப்பாட்டை அப்படியே விட்டுருவேன், தேம்பி. அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி அழுவேன். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆத்ம பாரத்தோட தான் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னையும் நம்பி நான் 3 நேரம் ஊழியக்காரன்னு தெரிஞ்சு, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு ஐயா அவர் மகளை எனக்கு கொடுத்தார். அது யார் தெரியுமா? அவர் தான் எங்கள் மாமனார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ரொம்ப பல டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பெண் வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண்ணு வர்றா அன்னைக்கு, அதாவது என் கல்யாணத்தை அன்னைக்கு அவனுக்கு என்ன இருக்குது, என்ன வேலை செய்கிறான், என்ன சம்பளம் வாங்குறான், எதை பார்த்து பொண்ணை கொடுக்குற, நிறுத்தியா கலாட்டாவெல்லாம் நடந்திருக்குது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு இது எப்போ தெரியுமா? என் மனைவியை மலேசியா சிங்கப்பூர் கூட்டிக்கிட்டு போய் ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு வந்தனே, அப்போ எங்கள் மாமனார் வராரு. எப்பா பொண்ணு இவங்ககிட்ட கொடுக்குறப்ப கூட டென்ஷன் பண்ணானுங்க நிறைய பேர். இப்போ எனக்கு சந்தோஷம், என் பொண்ணை மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு அது போதும் எப்பா எனக்குன்னாரு. ஏன் அவன் டென்ஷன் பண்ணவன்னு கேட்டேன். எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, இப்போ எதுக்கு அதை விட்டுறியாப்பா போட்டோம் அப்படின்னா. இப்போ நான் எத்தனை முறை போய், இப்போ கூட 2 பேரும் போக போகிறோம். எங்கள் மகள் ஆர்டர் போட்டுட்டாங்க. என்னுடைய மகள் மருத்துவத்தில் அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அம்மா அப்பாவை இனி தனியாக அனுப்பாதீங்க, எங்கே போனாலும் நீ கூட போங்க சொல்லிட்டாங்க. அதனால் அதிலேருந்து எங்கே போனாலும் என் மனைவியை கூட, சொந்த மனைவியை கூட்டிக்கிட்டு போகலாம் எங்கனால ஊழியத்துக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், அதனால் பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது மேட்ரு, அப்பப்போ பேசலாம். என் வாயில் நிறையா மேட்ரு இருக்குது, கதைங்க இருக்குது, வசனங்கள் இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வர்றதுனால எத்த சொல்கிறதுன்னு புரியல. பார்ப்போம் இது வரைக்கும் போகுது. ஐயா சொன்ன நேரத்தில் நான் முடிச்சிருவேன். நாங்கள் எங்கே போனாலும் அந்த ஊழியர்கிட்ட கேட்டுக்குவோம், எத்தனை மணிக்கு முடிக்கிட்டோன்னு அவர் சொல்லிவிடுவார். அவர் என் காதில் ஓதிட்டார். ஆட்ட கதாநாயகர் இங்கே ஒருத்தர் உக்காந்துக்கிறார்ல, என்கிட்ட மைக்கை கொடுத்துட்டு அவரு எனக்கு காதல் சொல்லிட்டார். அது வரைக்கும் நாங்கள் நடத்துவோம். அதுக்கு முன்னாடியே என்ன மறைக்கிறது, இப்படி காட்டுறது வாட்சை, அப்புறம் அந்த வாட்சை பார்த்துட்டு அப்புறம் என்ன பார்க்கறது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சிலர் இருக்கிறாங்க. சில டைமில் என் மனைவி எதிர்க்க உக்காந்து இருப்பாங்க, நான் ரொம்ப நேரம் பேசினு இருக்கிறேன்னு சொல்லி வாட்சை காட்டினே இருப்பாங்க. எனக்கு பாஸ்டர் சொன்ன நேரம் எனக்கு தெரியும். அப்படி ஒரு இடத்துல நான் முன்னெல்லாம் கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் இந்த பெப்ஸ்ன்னு ஒன்று விற்பாங்க தெரியுமா? இப்போல்லாம் விக்ஸ்ன்னு வந்துக்குது, பப்பர மிட்டாய் தொண்டைக்கு கரகரப்பை போகிறது. அது மாதிரி அந்த காலத்தில் பெப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், 60 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு தெரியும். இப்போ விக்ஸ் ஆக்கிட்டாங்க. அது ரவுண்டாக இருக்கும். ஆமாம், ரவுண்டாக இருக்கும். அது ஒன்று இப்போ என்னுடைய டேபிளில் பீரோவில் வச்சுன்னு வந்து ஒன்று எடுத்து போட்டுக்கணும் போயிடுவேன். நாங்கள் உட்கார இடத்துல இல்லை மீட்டிங் போகிற இடத்துல அது வச்சுருப்பேன். அது இந்த பக்கம் அடைக்கினே தான் பேசுவேன், யாருக்கும் தெரியாது. அது செப்பியாக இருக்கும் ரவுண்டாக. எனக்கு கணக்கு என்னன்னா, அது கரைஞ்சதும் பிரசங்கத்தை முடிக்கணும். அது ஒரு 3/4 மணி நேரம் ஓடும். அதான் எனக்கு கணக்கு. அப்புறம் நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இவங்க இல்லை டைம் ஆயினுக்குது முடிக்கணும்னு சைகை காட்டுறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்கிறேன். அப்புறம் எப்படியும் இவங்க தொந்தரவுக்காக பேசி ஜாம் பண்ணி முடிச்சுட்டு ரூமில் போய் வாய் திறந்து எட்ட பேண்ட் பட்டனு இல்லைங்க, இது கூட தெரியாத பக்கத்திலே இருந்திருக்கிறாரு. அதுவும் கருப்பு இதுவும் கருப்பு.